இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தபோது மனுஷீகத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார். மனுஷனாய் வந்துட்டார். ஹியூமனிட்டி, நமக்கு சொந்தமாக இருக்கிற இந்த ஹியூமனிட்டி நம்ம சீப்பாக நினைக்கிறோம். ஐ எம் ஒன்லி ஹியூமன்னு பாடுறாங்க இல்லையா? நான் வெறும் மனுஷன் தானே, அவன் நான் ஒன்றும் இல்லை, நான் வெறும் மனுஷன்றேன். இந்த ஹியூமனிட்டிக்கு ஒரு மேன்மை எப்படி உண்டாச்சுன்னா, அவர் ஹியூமனாக வந்தாச்சு. இந்த ஹியூமனிட்டி அவர் எடுத்துக்கிட்டார் இல்லையா? இந்த உலகத்துக்கு வரும்போது எடுத்தது மட்டும் இல்லை, சிலுவையில் மரித்தார், ரத்தத்தை சிந்தினார், இந்த சரீரத்தில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அப்படி சரீரம் முழுது நிலம் போல் ஆயிற்று. கல்வாரி சிலுவையில் ஜீவனை விட்டார். அவர் எடுத்து போச்சாங்க. 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். எழும்பும்போது திரும்பவும் இதே சரீரத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் அழியாத சரீரமாக அவருக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது. நமக்கு கடைசியில் அப்படி தான் கொடுக்கப்படும். அதே மாதிரி அவர் இந்த சரீரத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறாரு. மனுஷீகத்தை அவர் கொடுத்துடல. மனுஷீகம்ங்கிறது டெம்பரரியாக அவர் எடுத்த ஒரு ஆயுதம் அல்ல. மனுஷீகம்ங்கிறது உலகத்துக்கு வரும்போது எடுத்துட்டு அப்புறம் திருப்பி போனோடனே அதை தூக்கி எறிஞ்சிட்டாரு, திருப்பி இப்போ தேவகுமாரனா ஆயிட்டாரு, இப்போ மனுஷனா இல்லை அப்படின்னு கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தர் உண்டு. அந்த மத்தியஸ்தர் யாரு? வேதவசனம் அழகா இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வருது. There is a mediator between God and man, the man Jesus Christ. மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நடுவில் எனக்கும் நடுவே மத்தியஸ்தராக, நம்முடைய பரிந்து பேசுகிறவராக, நம்முடைய பிரதான ஆசிரியராக, நமக்காக இருக்கிற ஒரு வக்கீலாக, தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கிற நம்முடைய வழக்கறிஞராக, நம்மை போன்ற ஸ்திரீயின் வயிற்றிலே பிறந்த ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறார். அந்த மனுஷியத்தை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. மனுஷியத்தை மேன்மையாய் நினைக்கிறார். ஒரு பெரிய மேன்மை மனுஷியத்துக்கு உண்டாகிவிட்டது. இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த மனுஷனாய் வந்த இயேசு எப்படி வந்தார்? அன்றைக்கு இருந்த சமுதாயத்தில் கையினால் வேலை செய்கிறவன் இழிவானவனாக எண்ணப்பட்டான். கிரேக்க சமுதாயத்தில் ரோமர்கள் மத்தியில் கையினால் வேலை செய்கிறன்னா ரோமர்கள் என்ன நினச்சாங்க? அடிமைக்கு தான் அந்த வேலை. கையில் செய்கிற வேலைலாம் அவனுக்கு கொடு. கிரேக்கர்கள் என்ன சொன்னாங்க? கையில் செய்கிற வேலை ஒரு சாபக்கேடான ஒன்று. மூல அறிவை பயன்படுத்தி இந்த கான்டெம்ப்ளேஷன், தியானம், அந்த மாதிரி வேலை தான் ஆசீர்வாதமான ஒன்று. இப்படி தான் போதனை அந்த காலத்தில். அப்போ கையினால் வேலை செய்கிறவன், ஒரு தச்ச வேலை செய்கிறவன், ஒரு கையினால் வேலை செய்கிறவன் ஒரு இழிவானவனாக எண்ணப்பட்டான். அந்த சமுதாயத்தில் ஒரு தச்சனுக்கு மகனாக தச்சு வேலை செய்கிறவராக இந்த உலகத்தில் வந்தார். வந்ததன் மூலமாக ஒரு காமன் ஒர்க், ஒரு சாதாரண வேலைக்கு அதுவரை இல்லாத, அந்த சமுதாயத்தில் இல்லாத ஒரு பெரிய மரியாதையும் மதிப்பையும் உன்னதமான ஸ்தானத்தையும் அவர் கொடுத்து விட்டார். இன்றைக்கு கையால் வேலை செய்கிறவங்க ஒருத்தர் கூட தங்களுடைய வேலையை குறித்து வெட்கப்படவே கூடாது. நாம் என்ன செய்கிறோம், வேலை செய்கிறோன்றதை பற்றி வெட்கப்படவே கூடாது. இயேசுவே